No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் எஸ்வி சேகர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு, சொல்லுங்க சார். இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க ஜனநாயக விவகாரத்தில். சரி, இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒரு குழு ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டதாகவும், ஆனால் அங்கிருந்து ஒரு அப்ஜெக்ஷன் கிளம்பினால அந்த படம் சர்டிஃபிகேட் வராமல் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் செய்தி வருது. அதே போல் மும்பையில் இருக்கக்கூடிய ஜோனல் ஆஃபீஸர் அந்த திரைப்படத்தை பார்க்கலைனும் தணிக்கை வாரியம் சார்பில் சொல்கிறாங்க. அதாவது ஒரு படத்துக்கு யூஏ கொடுத்ததுக்கப்புறம் சென்சார் போர்டு மத்திய அங்கே சேர்மன் சொல்கிறாரு, இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. இவங்க யூஏ கொடுத்த வச்சுக்கிறதுக்கு ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களா? அப்புறம் அபிஷியலாக இல்லாத போது அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? கொம்பன் படத்தில் அப்படித்தான் முதல் நாள் சென்சார் பார்த்தாங்க. சென்சார் பார்த்துட்டு இது ரிவைசிங் கமிட்டி போகணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணுறதுக்குள்ள ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு யூஸ் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னு போட்டார். அடுத்த நாளைக்கு அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை இது நீங்கள் ரிவைசிங் போகலாம் போங்க, இந்த படத்தை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் இந்த பொசிஷன்லன்ட்டாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய அப்ஜெக்ஷன் இருக்குது. மற்ற சில ஜாதி சங்கங்கள், சில குழுக்கள் இதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, என்ன உடனே படம் பார்க்க சொன்னாங்க. நான் சொன்னேன் உடனே எல்லாம் பார்க்க முடியாது, என்ன கொடுக்கணும், நான் வெளியூரில் இருக்கேன், நான் ஏன்னா இப்போ நான் தான் ரீஜனல் சேர்பர்சன் ஃபார் ரிவைசிங் கமிட்டி. அப்புறம் ரொம்ப சேர்மன் எனக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது பாய் பார்த்துருக்கேன் பாய் அப்படின்னு அவர் ஹிந்தியில் சொல்லி நான் சொன்னேன், வேணா சண்டே மார்னிங் பார்க்குறேன், இல்லை அது டியூஸ்டே படம் ரிலீஸ் ஆகும், அதெல்லாம் வென்ஸ்டே ரிலீஸ் ஆகுது சொன்னேன். அதெல்லாம் என் வேலை இல்லை, நான் பார்க்குறது டைம் தான். சண்டே ஈவினிங் ட்ராமா இருக்குது, என்னால் பார்க்க முடியாது. சண்டே மார்னிங் பார்க்குறேன், நீங்கள் பாக்கி பேருக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க. இது கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் இருக்குது, எனக்கே நிறைய லெட்டர்ஸ் வந்துருக்கு. படம் பார்த்தோம். படம் பார்த்தா கிட்டத்தட்ட 96 இடத்துல மியூட், சவுண்ட் கட்டு. அப்புறம் ஒரு 40 இடமும் 30 இடமும் ஷார்ட் முதுகுளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அது பேரை மறைக்கணும். ஏன்னா முதுகுளத்தூர் கலவரம்னு நமக்கு இன்னி வரைக்கும் அது ஒரு ஜாதி கலவரத்தில் பேசப்படுற ஒரு இடம். அப்போ அதை எப்படி போட முடியும்? சினிமா என்பது என்னன்னு சொன்னால், கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு 500 பேர், எந்த ஜாதி எந்த மதம் தெரியாது, பக்கத்தில் உட்காந்து பார்க்குற ஒரு இடம். அங்கே போய் மறுபடியும் ஒரு கலவரம் உண்டாகிற மாதிரியான கதைக்கலனை நம்ம அனுமதிக்க முடியாது. இப்போ இதுவே நாளைக்கு எனக்கு வேணாம், எனக்கு அவசியமே கிடையாது, பிஜேபி என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க, இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்முடைய ஜனநாயகன் விஜய் அவர்கள் நினைச்சிட்டாருன்னு வச்சுக்காங்களேன், ஓடிடியில் ஃப்ரீயாக போட்டு போக. அவர் தான் மக்களுக்காக தானே தான் சம்பாதிக்கிற 500 கோடி ரூபாய் விட்டுட்டு தானே சினிமாவுக்கு விட்டுட்டு தானே வந்திருக்காரு. இதையும் விட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக பார்க்க ஜனங்களை காட்டிட்டு வேண்டியது தானே சார். பட் இதை பொலிட்டிக்கலி பார்க்கும்போது சிஎம் ட்வீட் போட்டிருக்காரு சார். இடி, ஐடி, அதே போல் அந்த வரிசையில் இப்போது சென்சார் போர்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை முடக்கிறதுக்குன்னு. சிஎம் ட்வீட் போட்டிருக்காரு சார். சிஎம் அரசியல் அவருடைய இதில் சொல்கிறார். நான் இப்போ அரசியல்வாதியாக நான் உங்ககிட்ட பேசலை. நான் ஒரு சென்சார் போர்டில் நான் 2 வருஷம் 4 வருஷம் இருந்த ஒரு அந்த போஸ்டிங்க்கு உண்டான விஷயத்த சொல்றேன். நீங்க எப்படி பார்த்தாலும் எந்த ஒரு அமைப்பும் அந்த அரசுக்கு கீழே தான் வரும். மத்திய அரசுக்கு கீழே வரும், இல்லை மாநில அரசுக்கு கீழே வரும். அதை நீங்க மாற்றவே முடியாது. ஆனா அது தனியா அது வெளியிலேருந்து பார்க்கும்போது தனிப்பட்ட அமைப்பாகத்தான் இருக்கும். ஆனா யாரு ஃபிக்ஸ் பண்றேன்? எனக்கு இந்த மெம்பர்ஷிப் போட்டது யாரு? எனக்கு அப்போ இங்கே யார் தலைவியாக இருந்தாங்க? தமிழிசை எனக்கு போட்டாங்க. மோடி ஆஃபீஸ்லேருந்து என் பேர் வந்தது. அந்த மாதிரி தான் வரும். இன்னைக்கு பார்த்தா பிஜேபியில் இருக்கிற உறுப்பினர்கள் தான், பிஜேபி மெம்பர்ஸ் தான் இன்னைக்கு மேக்சிமம் உறுப்பினராக இருக்காங்க. அதை தாண்டி சில வெல்விஷர்ஸ்
மோடியோட வெல்விஷர்ஸ், மோடிக்கு பிடிச்சவங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். யாராவது இது காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் ஆகும்போது காங்கிரஸுக்கு பிடிச்சவங்க தான் இருப்பாங்க. அதை தாண்டி முன்னெல்லாம் ஒரு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், ஒரு குடும்ப தலைவி, ஒரு சோஷியல் ஒர்க்கர், ஒரு மத போதகர், அது 3 மதத்திலையும் இருக்கக்கூடிய மத போதகர்கள், அப்படி எல்லாருமே இருப்பாங்க. அப்போ அந்த அந்த ஒரு மதத்தை பற்றிய விடும்போது அவங்கள உள்ள பார்க்க வைப்பாங்க. ஏனென்றால் இது சமுதாயத்தில் அத்தனை பேரும் இணக்கமாக இருந்து பார்க்கக்கூடிய இடம்தான் சினிமா தியேட்டர். ஓகேயா? ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல பிஜேபி அவங்க பண்ணக்கூடிய சில வேலைகளாக இருக்கலாம். ஆனா அத்தனையும் இவங்க கிட்ட தப்பே இல்லை, எல்லாம் பிஜேபிக்குன்னு சொல்லவே முடியாது. இப்போ டெல்லி ரூலிங் பார்ட்டியோடைய ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். காங்கிரஸ் பீரியட்ல ஒரு படம் வந்தது. அந்த படத்துல மன்மோகன் சிங் வேஷத்தில் ஒருத்தர் நடிகர். அந்த கதை என்னன்னா, தாவூத் இப்ராஹிமை பாகிஸ்தான்ல போய் அசாசினேட் பண்ணிட்டு வர மாதிரி கதை. அப்போ அதுக்கு பர்மிஷன் வாங்கிறதுக்கு ஹை லெவல் சிபிஐ ஆஃபீஸர்ஸ் போறாங்க. பிரைம் மினிஸ்டர் அப்போ அவசரமாக கிளம்பி வெளியில் போயிட்டார். ஷார்ட் படத்தில் இருக்கிற ஷார்ட் சொல்கிறேன், பேர் எனக்கு ஞாபகம், நாசர் கூட நடிச்சிருக்காரு அதில். அப்போது எங்கே அவசரமாக போகிறார், இல்லை மேடத்தை பார்த்துட்டு வர்றார். மேடம் சொன்னாக்கா அவர் அப்புறம் பேசுவார் எப்படிங்கிற டைலாக் படத்தில் அப்ரூவ்டு ஸ்கிரிப்டில் இருக்கு. ஆனால் யார் மேடம்னு சொல்லலை, இவன் இதுன்னு சொல்லலை. அந்த மாதிரி அது மாதிரி கேரளா படத்தில், ஏய் நீ கம்யூனிஸ்ட் இப்படி தான் பேசுவ, நீ யாரு, நீ மட்டும் நீ என்ன கட்சி, நீ இப்படி தானே பேசுவ, நீ காங்கிரஸ் இப்படி தான் பேசுவ, இப்படி டைலாக் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் அந்த ஊர் மக்களுக்கு உண்டு. நம்ம ஊர்லாம் அது சொல்ல முடியுமா? எங்கேயுமே பப்ளிக்காக அந்த மாதிரி எடுத்து அது பெரிய ஒரு உணர்ச்சி பூர்வமாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி தான் சென்சார் இருக்கு. இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார்ங்கிறது கிடையாது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, இந்த படத்தை நாங்க பார்க்குறோம், பார்த்தோன்னு என்ன சொல்லுவோம், இது ஏ சர்டிஃபிகேட் தான் சார் வரும். என்ன சார் ஏ சர்டிஃபிகேட்டா? அப்புறம் எங்களுக்கு இது போகாது, சேட்டலைட் இருக்காது, எனக்கு சேனல்ல போட முடியாது, ஓடிடி இருக்காது, இதெல்லாம் என்ன வேணா சொல்லலாம், அவங்க பாதிப்புக்கு சொல்லலாம். கரெக்ட் சார். ஆனால் என்னன்னா இந்த சீனு 1, 2, 6, 8, 14, 26 இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றி கொடுத்தீங்கன்னா யூஏ வரும் சார். அப்படியா? ஐயோ என்ன சார் யூஏ வந்தால் கூட குழந்தைங்க வரலன்னா எங்களுக்கு எப்படி சார் உடனே ஓகே சரி இன்னொரு சார் இன்னும் சில சீன் சில காட்சி இதெல்லாத்தையும் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா யூ சர்டிஃபிகேட் வரது வாய். ஐயோ அந்த மாதிரி யூ சர்டிஃபிகேட் வந்தால் படமே ஒன்றும் இல்லாத போயிடுங்க. அது உங்கள் பிரச்சனை. எங்ககிட்ட ஒன்று ஸ்கிரிப்டை கொடுத்து அப்ரூவல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உனக்கு சொல்லலை. நாங்கள் ரூல் புக்குன்னு ஒன்று போட்டு வச்சிருக்கோம். அந்த ரூல் புக்கு நீ படிக்காம லைசன்ஸே வாங்காம மவுண்ட் குறுக்கி நடிக்கும் வண்டியை ஓட்டிட்டு இடிச்சுட்டு இது கூட கூட்டக்கூடாதா? இந்த சுதந்திரம் கூட நம்ம நாட்டில் கிடையாதா? அப்படின்னா எப்படி சரியா வரும்? இதுதான் நடந்திருக்கு. இதுல பிரச்சனை எங்க பிரச்சனை வந்திருக்குன்றோம்னா அவங்க பார்த்துருக்காங்க, முதல்ல பார்த்து எல்லாம் பண்ணின பிறகு அதுல ஒரு மெம்பர் சேர்மனுக்கு போட்டிருக்காரு. இவங்க சென்சார் பண்ணதெல்லாம் ஓகே, ஆனா இவங்க இராணுவம் சம்பந்தமான ஏதோ காட்சிகளுக்கு உண்டான என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹோம் மினிஸ்ட்ரி வாங்கல. அப்போ யார் மேல மிஸ்டேக்கு? ப்ரொடியூசர் வாங்கியிருக்கோம். இதுவே அமரன் படம் வந்தது. அமரன் படத்துல எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி அதுக்கு பண்ண பிறகுதான் அந்த படமே எடுத்தாங்க. அதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. அங்கே ஏன்னா அங்கே இராணுவ முகாமிலேயே போய் எடுத்தாங்க, அங்கே எடுத்தாங்க. அந்த மாதிரி எவ்வளோ படங்கள் எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் அங்கே பர்மிஷன் வாங்கணும். ஒன்றுமே இல்லை. நம்ம ஷார்ட்டில் குறுக்க ஒரு நாய் போனால் உடனே அனிமல் வெல்ஃபேரில் ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்கல்ல, அந்த நாயை துன்புறுத்தலை, அந்த நாயே எங்க சொல்லியிருக்கு பாருங்க அப்படின்னு லெட்டர் கேட்குறாங்கல்ல. அப்போது இவங்களுக்கு தெரியணும்ல, விஜய் அரசியலுக்கு வரலாம். விஜய் அரசியலில் தானே உச்சகட்ச ஒரு அரசியல் ஆளுமையாக நினைக்கலாம். தமிழ்நாட்டினுடைய அரசியலையே தான் மாற்றிடுவோம்,
எனக்கு முன்னாடி யாருமே இல்லை, பிஜேபி கிடையாது, டிஎம்கே கிடையாது அப்படின்னு என்ன வேணா அவர் சொல்லுவான். ஆனால் அதெல்லாம் நினப்பு தான் குழப்ப கெடுக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா வேற, அரசியல் வேற. ஆனால் தன்னுடைய அரசியல் பவரை சினிமாவில் காட்டணும்னு நினைத்ததனால் வந்த விளைவு தான் இந்த பிரச்சனைகள். தவிர சென்சார் போர்டு அது ஒன்றும் திண்டிவனம் டோல்கேட் கிடையாது. நேரம் போகிறோம், படம் கட்டுறோம், படம் போடுறாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு எப்படி கொடுப்பாங்க? ஒரு படம் எடுக்கிறதுக்கு 6 மாதம் டிஸ்கஷன் போகிறீங்க, ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறீங்க, டைலாக் எழுதுறீங்க, எல்லாம் பண்ணீங்க. அது ஒரு 6 மாதம் ஆகி ஷூட்டிங் போய் எல்லாம் பண்ணி 1 வருஷம் 1.5 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்கல்ல. 1.5 வருஷம் ஒர்க் பண்ணுற ஒரு படத்து ப்ராஜெக்டுக்கு சென்சார் மட்டும் 1 வாரத்தில் நடக்குமா? ப்ரொடக்ஷன் டீம் டிசம்பர் 19ஆம் தேதி அப்ளை பண்ணுறாங்க. டிசம்பர் 22ஆம் தேதி தணிக்கை வாரியத்திலிருந்து சில அப்ஜெக்ஷனை தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 25ஆம் தேதி இந்த கட்ஸ்லாம் செய்யப்பட்டு சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அதன் பிறகு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அவங்க சைட்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஜான் 5 அன்றைக்கி தான் இந்த மாதிரி மறு ஆய்வுக்கெல்லாம் போகுதுன்ட்டு அன்றைக்கி தான் இன்ஃபர்மேஷன் வருதுன்னு சொல்கிறாங்களே சார். என்ன யார் இவங்ககிட்ட சென்சார் போர்டுக்கு இவங்க ஒரு குழுக்க. சென்சார் போர்டு வருஷத்துக்கு 300 படம் எடுக்குது. அதில் ஜனநாயகனுக்கு மட்டும் ஆரம்பிச்சதா சென்சார் போர்டு? அதுக்கு முன்னாடி சென்சார் போர்டே இல்லையா? இது என்னது அபத்தமா இருக்கு? பண்ற தப்ப தாம பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல, என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. என்ஓசி எங்க போவீங்க? அமித்ஷா கிட்ட தான் போகணும். அமித்ஷா கிட்ட எப்படி போவீங்க? நீங்க தான் சிபிஐ என்கொயரி கேட்டிருக்கீங்க, கரூருக்கு நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறீங்க. நான் பிஜேபியோட கூட்டணி வரமாட்டேன், நான் தனியாக நிற்பேன் அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அரசியல்வாதிகள் அரசியல் என்னங்கிறதையும் காட்டத்தானே செய்வாங்க. அது ரைட்டா தப்பாங்கிற பேச்சுக்கெல்லாம் நான் வரல சார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க, சென்சார் போர்டு இதற்கு முந்தி எந்த திரைப்படத்துக்கு இவ்வளோ வேகமாக செயல்பட்டதே கிடையாது. ஒரு ஆர்டர் வருது, உடனே ஒரு அரை மணி நேரத்தில் ஸ்டே வாங்குறாங்க. எவ்வளோ படத்துக்கு வந்திருக்கு, நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணலை. கபாலி படம் இருக்க, கபாலி படம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் யூ சர்டிஃபிகேட், உலகம் முழுக்க அது ஏ சர்டிஃபிகேட் படம். அவ்வளோ வயலன்ஸு. இங்கே சில அதிகாரிகள் விலை போகிறவங்களா இருக்கும் பொழுது சில விஷயங்கள் சில தயாரிப்பாளர்களுக்கு சாதகமாக நடக்குது. இப்போ இல்லை, 1985 மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் மிகப்பெரிய ஒரு நடிகரை வச்சு ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் அது இந்த படம் வந்ததுன்னா ரொம்ப பிரச்சனை, ஆபாசமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி லேடிஸ் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த முன்னாடி அவங்க எல்லாமே பேசி இந்த மாதிரி ஆன உடனே காலங்காலத்தால் ப்ரொஜெக்ஷன் தியேட்டருக்கு போயிட்டு அந்த மிகப்பெரிய ஸ்டூடியோ ஓனர் அந்த சென்சார் அதிகாரியை பார்த்து, இது உங்கள் கை இருந்தாலும் காலான்னு நினச்சிக்கிறேன், இதை நீங்கள் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த படத்தை காப்பாற்று. என்னன்னு பார்த்தா ஒரு பாக்ஸில் வைர நெக்லஸ். அந்த படம் அப்ரூவ் ஆயிடுச்சு. சரி, சென்சார் சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தில் மிக அதிகமாக விமர்சன காட்சிகள் நம்ம தமிழக அரசையோ தமிழக மக்களையோ பற்றி இருக்கு. இதனால தமிழ்நாட்டில் பெரிய கலாட்டா வரும் அப்படின்னா அந்த படத்தை தியேட்டரில் போடாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட். அது தெரியுமா? விஸ்வரூபம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சென்சார் கொடுத்தாங்க, ஏன் இங்கே நிறுத்தினாங்க? அப்போ சென்சார் போர்டில் தெரியாதது எப்படி தெரியும்? முதல் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வந்தது, தியேட்டரில் 2 கல் விழுந்தது, அவ்வளோதான், கலவரம் ஏற்பட்டு விட்டதுன்னு நிறுத்திட்டாங்க. சென்சார் கொடுத்து வராத படங்கள் இன்னி வரைக்கும் எவ்வளோ படம் இருக்கு? டாவின்சி கோடு தமிழ்நாட்டில், டேம் 999, மெட்ராஸ் கஃபே. சென்சார் திரையிடலாம்னு சொல்ற அதிகாரம் மட்டும்தான் மத்திய அரசனுடைய சென்சார் போர்டு. ஆனா தியேட்டர்ல அது அடல் சொல்லி படம்னா தியேட்டர்ல குழந்தைங்களை உள்ள விடலாமா கூடாதான்னு தீர்மானிக்கிறது லோக்கலான தியேட்டர்காரன். இப்போ எவ்வளவு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. தவிர ஒரு படம் சென்சார் ஆகாமல் அதனுடைய ரிலீஸ் டேட்டை ஒரு தயாரிப்பாளர் அறிவிப்பது இட் இஸ் அன் அஃபென்ஸ். ட்ரெய்லருக்கே இல்லை, ட்ரெய்லருக்கும் சென்சார் உண்டு. அந்த ட்ரெய்லர் சென்சாரை நடுவில் பேட் கேலா ஏதோ ஒரு படம், அன்னலக்ஷ்மியா, அந்த படத்துக்கே பிரச்சனை வந்தது.
ஒரு விஷயமா. அதனால எதை வேணா பப்ளிக்லேருந்து யார் வேணா அப்ஜெக்ட் பண்ணலாம். ஒரு படத்தை ஆனால் சென்சார் பண்ணப்பட்ட பிறகு அதை கோர்ட்டு கூட தடுக்க முடியாது. மாநில அரசு கலவரம் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்னா அவங்க தான் அதுக்கு அனுமதி கொடுக்காம இருக்கலாம். ஏன்னா தியேட்டர்கள்லாம் மாநில அரசு கிட்ட இருக்கு. ஒரு ஆர்டர் வருது, அரை மணி நேரத்துலேயே வந்து ஸ்டே வாங்குறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்பீடாக வந்து சென்சார் போர்டு செயல்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்களே. சொல்லலாம் இல்லை, எழுதி கொடுப்பாங்க. ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இருக்குன்ட்டு சொன்னாங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஊகம், ஏதாவது காட்டுங்க. இல்லை சார், எனக்கு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நான் கேட்குறேன். ஒரு ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இருக்குது, அதை வந்து நீக்கியாச்சுன்னா அது நீக்கின பிறகு எவ்வளோ நேரம் எடுக்கும் சார் தணிக்கை வாரியம் வந்து அனுமதி கொடுக்கறதுக்கு? நீங்க ஒரு படம் எடுத்திருக்கீங்க, நீங்க படம் எடுக்கிறீங்க, நான் சென்சார் போர்டு இல்லை, நான் படம் பார்த்து சொல்கிறோம் இந்த படத்துக்கு வந்து யூ சர்டிஃபிகேட் கிடைக்காதுங்க, இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தீங்கன்னாக்க நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இது யூஏ இல்லை ஏ சர்டிஃபிகேட், அது என்ன சர்டிஃபிகேட்டோ அதை சொல்லிடுவாங்க. அப்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்லணும், இல்லை சார் நீங்கள் சொல்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல, நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி போகிறோம் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். சென்சார் போர்டு சொல்ல. எல்லாரும் ஆரம்பத்துலேயும் தப்பாக சொல்கிறீங்க. சென்சார் போர்டு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி சென்சார் போர்டு ஏன் அனுப்பணும்? அப்போ பணம் வந்து விஜய்க்கு பதிலாக சென்சார் போர்டே பணம் கட்டுமா? ப்ரொடியூசர் சைட்ல இருந்தா ப்ரொடியூசர் தானே பணம் கட்டணும். ப்ரொடியூசர் தானே அப்ளை பண்ணணும். ப்ரொடியூசர் எதை வச்சு அப்ளை பண்ணுவார்? ஏற்கனவே பார்த்த இசி கமிட்டியோடைய தீர்ப்பு எங்களுக்கு ஒத்து வரல, வி ஆர் கோயிங் ஃபார் தி அந்த அபோவ் கமிட்டி. இது 4 பேர் பார்ப்பாங்க, 2 ஆண் 2 பெண். அந்த சென்சார் போர்டு அதிகாரி டோட்டலாக ஒத்தைப்படையில் வரணும் 5. ஓகே, இதில் 10 பேர் பார்ப்போம். ஆமாம், ரிவைசிங் 10+1 11 ரிவைசிங். அதில் நான்லாம் உட்காரும்போது ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னா என்னத்தை அப்ஜெக்ட் சார், அவன் ஹெல்மெட் போடலாமா? அதெல்லாம் நமக்கு ரூல் இல்லை. அவன் ஹெல்மெட் போடல, அவன் அடி வாங்கினா என்ன மிஞ்சி போனால் என்ன சொல்லலாம்? ஹெல்மெட் போடுவது போடாமல் செல்வது குற்றம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஸ்மோக்கிங் வந்து இஸ் இன்ஜீரியஸ் ஹெல்த் சொல்கிறோம், அவ்வளோதான். அவன் சிகரெட் பிடிக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கு இது பண்ண முடியாது. அது ஒரு படம் வந்து ஒரு தனுஷ் படம், அது யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. தனுஷ் நிறையா சிகரெட் பிடிக்கிறாருன்னு சொல்லி அது அவங்க ரிவைசிங்க்கு. அப்போ எனக்கும் சரத்குமாருக்கும் பிரச்சனை இருக்கும்பொழுது சரத்குமார் என்னை எப்படி கேட்குறது? நான் அப்புறம் சொன்னேன், இது பாரு எனக்கும் அவருக்கும் நடிகர் சங்கத்தில் பிரச்சனை, இதில் என்ன இருக்கு? நான் ஒன்றும் அந்த படம் வரல. அவருக்கு அந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ரிவைசிங் கமிட்டி போக சொல்லு. அவங்களுக்கு டைம் இருந்தது, ஒரு 15 நாள் 1 மாதம் டைம் ரிலீஸ்க்கு வச்சுருந்தாங்க. போச்சு. நான் சொன்னேன், இதில் அப்ஜெக்ட் சார் ரொம்ப சீரட் குடிக்கிறாங்களா, ஸ்மோக்கிங் செஞ்சுட்டு சிகரெட் குடிக்கிறாங்கலாம் போட சொல்லு. எங்கேயாவது வராமல் இருக்குன்னா விட்டுடலாம், 2 இடத்துல வரல, அது போட சொல்லு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சார் அவன் சட்டை பற்றிக்குது, அப்போ சிகரெட் குடித்தா இன்னொருத்த சட்டை பற்றிக்குதுங்கிறது நல்ல விஷயம் தானே. சிகரெட் குடித்தேன், ஆஹா இந்த மாதிரி சிகரெட் குடிக்கும்போது எனக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்குதுன்னு தெரியுமான்னு ஒரு வார்த்தை வந்தால் அதை கட் பண்ணணும். தண்ணி அடிக்கும் போது என்ன சந்தோஷம், எனக்கு எவ்வளோ நிம்மதியை கொடுக்குது அப்படின்னா கட் பண்ணணும். சில படத்தில் இந்த கர்மத்தை உடம்புல பற்றியா நம்மளாலன்னு சொல்லிக்கிட்டே குடிப்பாங்க, அதை கட் பண்ண முடியாது உங்களால். தவிர வந்து ரூல் புக் இருக்குது, நானே உங்களுக்கு தரேன். இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க யாருக்காவது வேணும்னா கூட ஒரு 10 புக்கு தரேன், ஃப்ரீயாகவே கொடுக்க, கையெழுத்து போட்டு அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரூல் புக்கு படிக்கணும். நீங்கள் ஒன்றும் ரூல் புக்கே வேண்டாம், இதில் போய் பாருங்கள், சைட்டில் போய் பாருங்கள். சிபிஎஃப்சி ரூல்ஸ் நான் தமிழில் போட்டேன், தமிழ் ப்ரொடியூசர்ஸ்க்காக ஒரு 1000 காப்பி போட்டு அது ஆல்மோஸ்ட் கொடுத்தேன் தயாரிப்பாளர்களுக்கு. சரி, இன்னைக்கு கோர்ட்டில் ஜட்ஜி கேட்டிருக்காரு, அதாவது மண்டல தணிக்கை குழு தலைவர் வந்து படத்தை பார்த்துட்டாரான்ட்டு. இல்லை, இது இங்கே பார்த்தது வந்து ஒரு சின்ன ஆய்வுக்குழு மட்டும் தான் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சார், அப்ஜெக்ஷன் தெரிவித்தது மும்பை மண்டல ஆய்வுக்குழு தலைவர். அது எப்படி பார்த்துக்கலன்னு சொல்லுவாங்க? மண்டல அதிகாரி தலைமையில தான் அந்த குழுவே பார்க்கும், எந்த குழுவும் நேரடியாக பார்க்காது. நான் பார்க்குறேன் இல்லையா ரிவைசிங் கமிட்டி, அப்போ உதவி அதிகாரி என்னோட இருப்பார். இப்போ இதுலேருந்து சேர்மன் சொல்லியிருக்காரு. சேர்மனுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது என்ஓசி வாங்கலை, மிலிட்ரி ஷார்ட்ஸுக்கு இந்த இதுக்கு பேட்சஸ் இதுக்கு வாங்கலைன்னு சொல்லியிருக்காங்க. அதை வாங்கணுங்கிறதுக்கு தான் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சேர்மன் அந்த படத்தை பார்க்கணும்னு அவசியம் எதுக்கு பார்க்கணும்?
அந்த சீனை ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்கல்ல, நீங்கள் ஸ்கிரிப்ட் காப்பி கொடுக்குறீங்கல்ல, ஸ்கிரிப்ட் காப்பியில் விஷுவல்ஸ் எழுதுறீங்கல்ல, அவருக்கு பரமவீர் சக்கரா வழங்கப்பட்டது. க்ளோஸ் அப் ஷாட் CS பரமவீர் சக்கரா பேட்ச் அப்படின்னு போடுவாங்கல்ல, எல்லா ஷாட்டும் இருக்கும்ல அதில். அந்த ஷாட்டை தானே மார்க் பண்ணுறோம். பேஜ் நம்பர் 40, டைலாக் நம்பர் 6, அதைத்தானே மார்க் பண்ணி கொடுக்குறோம். நமக்கு என்ன பிரச்சனைன்னா, ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமையே நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் மீடியா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு படம் வருது, 100 தேட்டர் 200 தேட்டர் ஓடுது. நம்ம தமிழ்நாட்டிலேயே 5000 தேட்டர் இருந்தால் என்ன பண்ணுறது? படத்துக்கு அலைவாங்க. சும்மா நடந்து போனால் கூட சரி பரவாயில்ல, அந்த படத்தை கொடுப்பா நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி தான் ஆயிடுச்சு இன்னைக்கு மீடியா. இந்த பரபரப்பு யாருக்கு? அந்த பரபரப்பு பொங்கல் கொண்டாடாது போயிட்டாங்களா? யாராவது தீ குளிச்சுட்டாங்களா? யாரும் ஒன்றும் பண்ணலையே. ஜனநாயகம் படம் இல்லையா, சரி 500 ரூபா லாபம்ட்டு போனவங்க ஜாஸ்தி. 3 படம் வந்தது, 3 படம் ஓடிச்சு. கடைசியில் இந்த டிடிடின்னு ஒரு அந்த படம் தானே ஓடிச்சு. சரி, இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ஒரு சென்சார் போர்டு முன்னாள் நிர்வாகியாக பேசுனீங்க. நான் பொலிட்டிக்கலி கேட்குறேன், விஜய் குறிவைக்கப்படுகிறாரா? இல்லை சார், நீங்கள் ஒரு எக்ஸ்-MLA-வாகவும் இருந்திருக்கீங்க, ஸோ அதனால் கேட்குறேன். அரசியலே தெரியாத விஜய்க்கு அரசியல்லாம் என்னன்னு கோடி காட்டப்படுகிறது. அவ்வளவுதான். கலைஞர் எவ்வளோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு, ஸ்டாலின் எவ்வளோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு, எவ்வளோ பிரச்சனைகள், எத்தனை தடவை ரோட்டில் பூந்து மறியல் பண்ணிட்டார். இவர் ரூமை விட்டு வெளில வரவே இல்லை. நான் தான் சிஎம்ங்கிறாரு. எங்க நடக்கிற கதையா சொல்லுங்க. நீங்கள் கேமரா ஆன் பண்ணாமல் நான் பாட்டுக்கு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னா ரெக்கார்ட் ஆகுமா? ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு தேர்தலுக்கு முன்னாடியும் தமிழ்நாடு முழுக்க கிராமம் உட்பட 2 தடவை 3 தடவை சுற்றிட்டு வர்றாரு. மக்களை சந்திச்சுட்டு வர்றாரு. ரோட்டில் போனால் அங்கே நேராக போய் கையை கொடுக்குறாரு. இவர் எங்கேயுமே போகாது, எங்கேயோ மேலே நின்றுக்கிறாரு, இது பண்ணுறாரு. அவர் இன்னும் ஜனங்களை பார்க்கவே இல்லை. ஜனங்க இன்னும் அவரை பார்க்கணுங்கிற வேடிக்கை பொருளாக தான் அவரை பார்க்குறாங்களே தவிர, தனக்கு உண்டான தலைவன் வந்துட்டான்னா அந்த அணில் குஞ்சுகளை தவிர வேற யாரும் அப்படி நினைக்கவே இல்லை. என்ன பண்ண முடியும்? அவர் பொலிட்டிக்கல் ஜேர்னி இதான் துவங்கியிருக்காரு, அதனால பாக்கி பேர்லாம் சுருண்டு படுத்துக்கணுமா? அவர் பொலிட்டிக்கல் ஜேர்னி எல்லாம் நல்லா கற்றுட்டு வரட்டும், அன்னைக்கு நம்ம அவரோட போறோம். அப்போ அதுக்கு உண்டான தயார் பண்ணிக்கிற இதுவே இவர் செய்யலையே. ஏங்க பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போறாரு, அங்கே கூட்டம் வருதா? அவரோட ஆஃபீஸ்க்கு கூட்டம் வருதா? அப்போ வேணும்னா இவருக்கு கூட்டம் வேணும், வேண்டாம்னா கூட்டம் இல்லாத இவரால் இருக்க முடியுது. அப்போ கூட்டத்தை நீ என்ன நினைக்கிற? மந்தேன்னு நினைக்கிறியா? தப்பு இல்லையா? நான் ஒரு இடத்துக்கு சின்ன ஃபங்க்ஷன் போனால் கூட ஒரு 200-300 பேர் எனக்கு செல்ஃபி எடுப்பாங்க. என்னுடைய ஏஜுக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நான் ஒன்றும் சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. நானும் 50 வருஷமா சினிமாவில் தான் இருக்கேன். 50 வருஷம் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒளிச்சித்திரம் பண்ணது 1969. ரஜினியை நான் தான் ஸ்கூட்டர் லைஸ்ட் வந்து என்னுடைய ரெக்கார்டிங் தியேட்டரில் அவர் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தமிழ்நாட்டில் ரேடியோவில் போட்டவன். அதுக்காக நான் ரஜினியோட பெரிய ஆள்னு சொல்லுவேன்னா? ரஜினிக்கு என்ன பாப்புலர்? ஆனால் நான் 7000 ட்ராமா நடிச்சிட்டேன். நாளைக்கு ரஜினியோ கமலோ ஆசைப்பட்டா கூட இனிமேல் 7000 ட்ராமா நடிக்க முடியாது. அவங்க ஒரு இடத்துல பெரிய இடத்துல இருக்காங்க, நான் ஒரு இடத்துல பெரிய இடத்துல. நான் இதுக்கு இன்னொருத்தரை கம்பேர் பண்ணிக்கணும். ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாரு? உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இவரை விட சின்னவங்க தான் நினைக்கிறார். செங்கோட்டையன் வந்தாரு, அவங்க நடத்துற மீட்டிங்குள்ளேயே அவர் உள்ள விடலையா? இன்னைக்குதான் தினமலர்ல படிச்சேன். இதே ரேட்ல போச்சுன்னா செங்கோட்டையன் கிளம்பி போயிடுவார். எனக்கு அரசியலே வேணான்னு போயிடுவார். செங்கோட்டையன் இப்படி ஒரு டிகிரி பாஸ் பண்ணி ஒரு காலேஜில் லெக்சராக இருந்தவன் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுடைய ஸ்கூல்ல போய் நீ எனக்கு ஏதாவது சொல்லி கொடுன்னு சேர்ந்த மாதிரி தானே சேர்ந்திருக்காரு. அதுதான் அவங்களை ஒரு தூண்டி விடுது, அப்படியே அகந்தியை தூண்டி விடும். இதே மொழி எப்படி கரெக்ட் இதுக்கு சிபிஐ என்கொயரிக்கெல்லாம் போனாரு? பிளேன்ல போனவர் எப்படி போனாரு? அவரால் ஒரு 118 பேர் 150 பேர் போற பிளேன்ல மற்ற ஜனங்களோட கூட போகிறதுக்கு பிடிக்கலங்க நினைக்கிறவரு எப்படி ஒரு 6.5 கோடி ஜனங்கள் 8 கோடி ஜனங்களுக்கு அவர் மூவ் பண்ணி இவரை பார்த்தா வேலை நடந்துருமா? இவரை பார்க்க முடியுமா? முதல்ல ஆதவர்ஜனாவையும் குஷி ஆனந்தியும் பார்த்தா தான் வேலை நடக்கும்னா எவனாவது நம்புவானா? அவங்க கவுன்சிலராக கூட ஆகலை ஆதவர்ஜனாலாம். பட் இன்றைக்கும் கிராமங்களில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அவங்ககிட்ட பேசும்போது தெரியுது, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது, ஜனநாயகனுக்குலாம் பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட சென்சார் போர்டுடைய ரூல்ஸ் என்னன்னு சொல்லுங்க, கேளுங்க. இப்போ இன்னும் கூட ஒருத்தர் கேட்டார், தக்கல் முறையில் அந்த கியூ சிஸ்டத்தை தாண்டி வந்தால் கூட இந்த பிரச்சனை வருமானு கேட்டார். நீங்கள் ட்ரெயினில் தக்கல் டிக்கெட்டை வாங்கும்போது என்ன பண்ணலாம், உங்களுக்குன்னு எக்ஸ்ட்ரா பணம் வச்சு லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம்.
ஆனால் அந்த ட்ரெயின் உங்களுக்கு மட்டும் மற்ற டயத்தை எல்லாருக்கும் போகிறத தாண்டி உங்களுக்கு 2 நிமிஷம் முன்னாடி போய் சேருமா? அந்த ட்ரெயின் 4 மணி நேரம் லேட்டுன்னா உங்களுக்கும் அந்த தக்கலில் டிக்கெட்டு வாங்கினோன்னு 4 மணி நேரம் லேட்டு தான். சென்சார் போர்டுடைய ரூல்ஸை தெரிந்து கொள்ளாமல் தான் மிகப்பெரிய இடத்துல இருக்கும் அமித்ஷாவாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், இதில் யார் என்ன பண்ண முடியுங்கிற ஒரு என்ன சொல்கிறது, எந்த விதமான ஒரு இக்னரன்ஸ் அதனால் ஏற்பட்ட கோளாறு தான். இதுவே 1 மாதம் முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு மாதம் முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தால் கூட ஒரு பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு ஜனநாயகன் படத்துலேயே கரூரில் இருக்கிற ஷாட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போது கரூரில் நடந்த விபத்துன்னு சொல்லுவீங்களா, விஜய் ஷூட்டிங்கில் நடந்த விபத்துன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்லணும் இல்லை, சிபிஐ சொல்லுவாங்க இல்லையா? அப்போது ஒரு டைரக்டர் இருந்தார், நாங்கள்லாம் புதுசாக வந்தபோது. யாராவது ஹீரோயின் செத்து விட்டாக்க நேராக கேமரா கொண்டு வச்சுருவார். அப்புறம் அந்த படத்தில் சேர்த்துருவார், இந்த நடிகையோடைய இறுதி ஊர்வலம் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இன்னொருத்த சாவையும் வியாபாரமாக்குற ஒரு யுக்தி, அது எல்லாருக்கும் வராது. இந்த டைரக்டர் இருந்தார், இப்போ இல்லை, இஸ் நோ மோர். எதுக்காக சொல்கிறேன்னா, சினிமா என்பது வியாபாரம். நாங்கள்லாம் படம் பண்ணும்போது குடும்பத்தோடு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி குடும்பத்தோடு எந்த படம் பார்ப்பீங்க? என்ன ஒரு தடவை கேட்டாங்க, யூ சர்டிஃபிகேட்டுக்கு ஏ சர்டிஃபிகேட்டுக்கு என்ன வித்தியாசம்? குடும்பத்தோடு போய் பார்த்தா யூ சர்டிஃபிகேட்டு, அதே படத்தை தனித்தனியாக போய் பார்த்தா அது ஏ சர்டிஃபிகேட்டு, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த ஜனநாயகன் விவகாரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்பரான என்ஓசி வாங்கி கொடுத்துருந்தாலோ இல்லை அதே மாதிரி ப்ராப்பராக அவங்க சொன்ன 25 கட்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ப்ராப்பராக பண்ணியிருந்தாலே சென்சார். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஊகம்தான். உங்ககிட்ட ஏதாவது டாக்குமெண்ட்டை காமிச்சாரா தயாரிப்பாளர்? இல்லை, கோர்ட்டில் ஏதாவது டாக்குமெண்ட்டை காமிச்சாரா? எல்லாமே டாக்குமெண்ட்டு கோர்ட்டில் டாக்குமெண்ட்டு தான் பேசும். அவங்க சொன்னாங்க, அவர் அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு சொன்னார், அப்போ அவர் சேப்பு சட்டை போட்டிருந்தார், இதெல்லாம் கோர்ட்டில் எடுப்படும். இல்லை சார், நீங்கள் சொன்னீங்களே இப்போ என்ஓசி ப்ராப்பராக இல்லாமல் இருக்குன்ட்டு. ஆமாம், அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தாலே நேரம் படம் வந்திருக்க போகுது. அதே சார் ஒரு விஷயம் சார், மத்திய அரசுக்கு கீழே இது இருக்கலாம். ஆனால் பிஜேபி தன் விஜய் அவ்வளோ பெரிய ஆளாக நினைக்க மாட்டாங்க. அவங்க எத்தனை ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இல்லை, அதுக்கு 20 நாட்கள் கால அவகாசம் இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு உடனடியாக இதில் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு யார் சொன்னது? இல்லை, மத்திய தணிக்கைத்துறை வாரியத்திலேருந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த ரிவைசிங் கமிட்டினா ப்ராப்பராக ஒரு 20 நாட்கள். ஆமாம், கண்டிப்பாக சார். நான் ரிவைசிங் கமிட்டியோட சேர்மன்னு வச்சுக்கோங்க. நான் அவைலபிளாக இருந்தால் தானே படம் பார்க்க முடியும். நீ படம் கட்டிட்டேன்ட்டு உடனே நான் எப்போ படம் வரும்னு நான் வாசலையே நிற்க முடியுமா? நான் நிற்க முடியாதுல்ல. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்த கதை ஒரு தற்செயலான நிகழ்வு. ஆனால் இந்த தற்செயலான நிகழ்வில் 90% தவறு ஜனநாயகன் படக்குழுவினர், அதாவது தயாரிப்பாளர், அந்த டீம் மேலே தான் இருக்குது. அவங்க சரியான நேரத்தில் அப்ளை பண்ணலை. ஓடிடியில் மாத்திரம் எப்படி டேட்டு கொடுத்தாங்க? படமே ரெடி ஆகலை. படம் நான் அரசியல் படம், நான் எல்லாரையும் வச்சு கிழிச்சிருவேன், யாரையும் உள்ளே விடாத ஷூட்டிங் நடத்துவேன், இத்தனையும் சொன்னால் அதற்கு அந்த விஷயம் வெளில போகாதா? அதில் ஒரு கேமராமேன் இருப்பார், ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன், ஒரு ஃபோக்கஸ் புல்லர், அவங்க யாருமே வெளில சொல்ல மாட்டாங்களா? இல்லை அவங்க கண்ணை கட்டி காதை பொத்திட்டு ஷூட்டிங் எடுப்பாங்களா? சொல்லுங்கள். எதுவுமே வெளியில் போகிறது சும்மா இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக சொன்னது என்னன்னு சொன்னால், அது எந்த கேப்பு கிடைச்சாலும் பிஜேபி அரசியல் பண்ணும். இதோ இன்றைக்கி வந்தார் நம்ம ஆளுநர், கவர்னர் கிளம்பி போய் 5-7 நிமிஷம் இருந்திருக்காரு, கிளம்பி போயிட்டார். 9வது நிமிஷம் அவரோட அறிக்கை 13 பாயிண்ட்டோட அறிக்கை வருது. அப்போது அறிக்கையை எழுதி கொடுத்து தான் அவர் வந்திருக்காரு. அப்போது அவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நான் அந்த கவர்னர் பங்களாவுக்கு வந்த பிறகு ஒரு 1 hour கழிச்சு, என்ன அவசரம், ஸ்கூல் பசங்களாக கேட்பாங்க, ஏன் போங்கு பிடிச்சி அலையிற அப்படின்னு கேட்பாங்க. கவர்னர் நம்ம கேட்க முடியாது. கவர்னர்னால் என்ன? ஒரு வண்டி தாறுமாறான ஸ்பீடில் போயிடக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பீடு லிமிட். இந்த லாரி 80 கிலோமீட்டர்னா 80 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேர் தான் கவர்னர். தட் வில் கவர்ன் த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள். அப்போ அந்த கவர்னருங்கிற பார்ட்டே வண்டி ஓட்ட ஆசைப்படலாமா? அதான் பிரச்சனை. ட்ரங்கு பொட்டியை கொண்டு கொடுத்தாருல்ல நம்ம அண்ணாமலை, இதில் நம்ம திமுக ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பெரிய ட்ரங்கு போட்டி அந்த காலத்துலலாம் வரும். அசோகன் வில்லனாக இருப்பார், நம்பியார் வில்லனாக இருப்பாங்க,
கொண்டா அப்படின்னு பெரிய ட்ரங்கு பொட்டியை கொண்டு வந்து வைப்பாங்க. திறந்தோன்னா அதுலேருந்து ஒரு குட்டி எழுந்து டான்ஸ் ஆடும். அவ்வளோ பெரிய ட்ரங்கு பொட்டி. அந்த மாதிரி ஏன் நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் கொடுக்க முடியாதா? 1 TB வரைக்கும் பென்ட்ரைவ் வந்துருச்சு. அப்போது 1000 ஃபைல் கூட அதில் போட்டு கொடுக்கலாமே. அதுக்கு எதுக்கு ட்ரங்கு பொட்டி? அது அண்ணாமலையோட முட்டாள்தனத்தினுடைய செய்கை. ஏதாவது பரபரப்பாக்கணும். அதே தான் கவர்னர் வந்து அரசியல்வாதி இல்லை, அவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் பர்சன். அவர் அரசியல் மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னால் அது தமிழிசை சவுந்தரராஜன் அது மாதிரி கவர்னர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு வந்தால் கூட நான் நிற்கிறேன்ட்டு சந்தோஷமாக குதிக்கலாம். தட்ஸ் நாட் ரைட்டு. ஒரு மாநிலத்தை சுமூகமாக நடத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் கவர்னர் இருக்கணுமே தவிர மாநிலத்தை பழி வாங்கிறதுக்கு நான் ஒரு ஆஃபீஸரை போடுறேன்னு போட்டால் அது எடுப்படாது. மாநிலமே எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைக்கு கவர்னருங்கிற போஸ்ட் எதுக்கு? இதனால் என்ன நடக்க போகுது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை எப்படி நீக்க முடியும்? 356 முன்னாடியெல்லாம் காங்கிரஸ் புசுக்குன்னு பண்ணாங்க, எமர்ஜென்சியில் வந்து பண்ணாங்க, இப்போ பண்ணலை. அப்படியும் அப்துல் கலாம் இருந்தபொழுது கூட ஒரு மாநிலம் இது கலைக்கப்பட்டது, உங்களுக்கே தெரியும். அது மாதிரி நமக்கு அரசியல் செஞ்சே ஆகணும்னு வர முடியாது, பண்ணக்கூடாது. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. இடி எவ்வளோ நாள் பயன்படுத்துவாங்க? எண்ணி வரைக்கும் அதை பயன்படுத்துவாங்க? ஏதோ தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும், கூட்டணி ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்துவாங்க? யாருக்குமே இது கிடையாது, பவர் போயிடுமே. அப்புறம் இதை போய் பண்ணிட்டு இருந்தால் கோர்ட்டு தான் டிசைட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த ஜனநாயக விவகாரத்தில் படம் வெளியாகாமல் முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படமே ரிலீஸே ஆகாது, இல்லை டைரக்ட் ஓடிடிக்கே போயிடும். ஜனநாயகன் படம் முடங்குவதற்கு தயாரிப்பாளரே ஒரு காரணமாயிட்டார். நீங்கள் அப்புறம் தான் அடுத்தவங்களை சொல்லணும் இல்லையா? என்னையா அது 10 மணி ட்ரெயினை 10 மணிக்கு எடுக்கிறாங்க, 10:01 வரேன் ட்ரெயின் போயிடுச்சு, இது என்ன கவர்மெண்ட்டு அப்படின்னா நியாயமா? 10 மணி ட்ரெயின் நீ 9:30 மணிக்கு வராமல் நீ என்ன கயட்டுறேன்னு கேட்க மாட்டோம்? அது என்ன ஜனநாயகனுக்கு மாத்திரம் வித்தியாசமா? சென்சார் போர்டு சொல்லுங்கள். ஃபிக்ஸடாக வந்து நீங்கள் 2 நாள் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இல்லை 3 நாளில் கொடுக்கணும், இல்லை 1 வாரத்தில் கொடுக்கணுன்ட்டு நம்ம யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ண முடியாது. அது யார் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி 15 ஒர்க்கிங் டேஸ்ம்பாங்க. நீங்கள் யூஎஸ் விசாவில் இப்படி கேட்பீங்களா? கனடியன் விசாவில் கேட்பீங்களா? பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கேட்பீங்களா? அப்புறம் அதே மாதிரி இதுவும் மத்திய அரசினுடைய ஒரு இது தானே, சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். அங்கே மட்டும் எப்படி காசு கொடுத்தா வேலை நடக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே சில விஷயம் ஏறிடுது. அந்த இடத்துல நீ காசு கொடுத்தாலும் நீ எவ்வளோ பெரிய பருப்பாக இருந்தாலும் உன் வேலை இங்கே செல்லாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அதிகாரி வந்துட்டால் கஷ்டம். அந்த அதிகாரியை நான் பாராட்டுறேன். பட் ஐ திங்க் இஸ் ஃப்ரம் கேரளான்னு நினைக்கிறேன். அதனால் அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஜனங்களுக்கு என்னடா இன்னொரு படம் வந்திருக்கலாமேன்னு தோணும். ஜனநாயகம் வந்திருந்தால் இத்தனை நேரம் எடுத்துருக்க போகிறாங்க. எல்லா படமும் வெள்ளி சனியாக தானே, அதுக்கு சொல்கிறேன். தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்கிற பர்பஸே அதுதாங்க, அடிப்படையான ஒரு விஷயம். அது வந்து ஜட்ஜுகள்லாம் வந்து உடனே இது பஞ்சாயத்து இது மாதிரி சொம்ப வச்சுக்கிட்டு டப்புன்னு தீர்ப்பு சொல்ல முடியாது. அவங்களும் ரூல்ஸ் புக்கை படிக்கணும், ரெஃபர் பண்ணணும். அவங்க பாம்பே ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸை ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லைன்னா அங்கே இருக்கிற, ஏன்னா பாம்பேயில் தான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இதோடைய சிபிஎஃப்சியோட மெயின் ஆஃபீஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த கேஸ் வந்திருக்கு? பத்மாவதின்னு ஒரு படம் வந்தது, அதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது ஹிந்தியில். எவ்வளோ படங்கள், எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. எவ்வளோ படத்துக்கு எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் வந்திருக்கார். பிரச்சனையே இல்லாமல் நேராக போய் ரெட் கார்பெட்டை போட்டு சீஃப் மினிஸ்டர் சேரில் தன்னை உட்காத்தி வச்சுருவாங்கன்னு விஜய் நினச்சா அவர் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கணும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் நன்றி சார். சந்திப்போம். நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம்.